கரத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு தகப்பனே, நாங்கள் சென்று ஆண்டவரே உடைய ராட்சியத்தின் சுவிசேஷத்தை ஆண்டவரை அறிவிக்கத்தக்கதான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களில் தந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தகப்பனே, செல்கிறவங்க ஒவ்வொருவரையும் பொருட்படுத்திக் கொள்வதாக பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கடந்து வந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாகனத்தில் பயணிக்கிற ஒவ்வொருத்தரையும் கூட உங்களுடைய அன்பின் கருத்துக்குள்ளாக தருகிறேன். பரிசுத்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்பதாக சென்று சகல காரியங்களையும் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி ஆண்டவரே இந்த நிகழ்வை நல்ல முறையில் செய்து முடிக்க கத்த கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக தருகிறோம். பரிசுத்த தொடர்ந்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கிறிஸ்துமஸை எங்களோடு கொண்டாடும்படியாக இல்லங்களில் இருக்கின்ற அன்பான அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சிமாரே உங்கள் யாவரையும் அன்போடு கூட ஜீவபாதை மிஷனரி திருச்சபை சார்பாக நாங்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சீக்கிரமாக கடந்து வாருங்கள். ஒரு சில நிமிடங்களில் எங்களோடு கூட நீங்களும் கிறிஸ்துமஸை கொண்டாட முடியும். பாடல்கள் உங்களுக்காய் ஆயத்தமாயிருக்கிறது. மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தை கொண்டாட உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம். உங்களை கூப்பிடுறாரு ஐயா, ஐயா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அம்மா, அம்மா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அவன் மனம் திரும்பி வந்ததனால் ராஜகுமாரன். அவன் மனம் திரும்பி வந்ததினால் ராஜகுமாரன். அன்னை, அன்னை இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அக்கா, அக்கா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. ஐயா, ஐயா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அம்மா, அம்மா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. விருந்து ஒன்று ஆயத்தமா வச்சிருக்காரு. விருந்து ஒன்று ஆயத்தமா வச்சிருக்காரு. அந்த விருந்துக்கு தான் உங்களையும் அழைச்சிருக்காரு. அந்த விருந்துக்கு தான் உங்களையும் அழைச்சிருக்காரு. அண்ணே, அண்ணே இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அக்கா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அம்மா, அம்மா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. ஐயா, ஐயா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. சகையுவின் வீட்டுக்கு தான் இயேசு போனாரு. சகையுவின் வீட்டுக்கு தான் இயேசு போனாரு. அவர் இலவசமாய் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டாரு. அவர் இலவசமாய் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டாரு. அண்ணே, அண்ணே இயேசு உங்களை கூப்பிடுறாரு.
அக்கா அக்கா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. ஐயா ஐயா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அம்மா அம்மா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. விருந்தோடு ஆயத்தமா வச்சிருக்காரு. விருந்தோடு ஆயத்தமா வச்சிருக்காரு. அந்த விருந்துக்கு தான் உங்களையும் அழைச்சிருக்காரு. விருந்துக்கு தான் உங்களையும் அழைச்சிருக்காரு. நேரமே இயேசு உங்களை கூப்பிடுறாரு. ஐயா ஐயா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அக்கா அக்கா இயேசு உங்களை கூப்பிடுறாரு. அம்மா அம்மா இயேசு உங்களை கூப்பிடுறாரு.
வந்தார். தேவன் மனிதனாக, தெய்வம் மனிதனாக இந்த பூமிக்கு வந்ததை 2024வது ஆண்டுகள் மட்டும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொருவராக அவர்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார். வேலைகளிலே நன்றி செலுத்திய வேலைகளில் நாங்களும் இந்த வருடத்திலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் மனிதரை மீட்க அவர் மனிதனாக இந்த பூமிக்கு மனிதனை போல அவர் வந்தார். அவர் ஒவ்வொரு வருடமும் ஒரு பாடகனை போல, ஒரு குழந்தை போல பிறக்கிறவர் அல்ல. அவர் ராஜாதி ராஜாவாக, சர்வ வல்லமுள்ள தேவனாக, அவர் தேவாதி தேவனாக, கர்த்தராக அவர் அரசாளுகின்றார். அவர் மறுபடியும் வரப்போகின்றார். பாலகனாக அல்ல, ராஜாதி ராஜாவாக. ஒவ்வொருவரும் நாங்கள் அந்த வருகைக்கு ஆயத்தமாக இருப்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. தொடர்ந்தும் நாங்கள் இந்த இடத்தில் சில பாடல்களை நாங்கள் பாடி நாங்கள் உங்களோடு கூட இந்த நத்தார் பண்டிகை நாட்களை நாங்கள் கொண்டாடுவதற்கு இந்த பகுதியில் வந்திருக்கின்றோம். அந்த வேளைகளிலே நீங்கள் பாடல்கள் பாடப்படுகிற பொழுது உங்களுடைய உற்சாகத்தை காண்பிக்கும் பொருட்டு நீங்கள் நிற்கிற இடத்தில் இருந்து கரங்களை தட்டி எங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறோம் சொன்னால் இன்னும் 2-3 பாடல்களை அதிகமாக பாடுவதற்கு உதவியாக இருக்கும். இல்லையா சொன்னால் சீக்கிரமாக நாங்கள் பாடல்கள் நிற்கிற இடத்தில் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துகிற பொழுது அப்பாவையாளர்கள் பங்காளமாக இருக்கின்ற பொழுது உங்களோடு இந்த கொண்டாட்டத்தில் இணைந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாங்கள் சில பாடல்களை பாடி நாங்கள் இந்த பண்டிகையிலே தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம். வரிகள்
சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற இத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு ஒரு வழி இலவசமாய் உண்டு. அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திலே மனிதனை தேடி வந்தார், மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற வந்தார், உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக்க வந்தார். இந்த மாலை பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நற்செய்தி. அது எந்த நற்செய்தி? இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை அன்பு செய்கின்றார். மனிதர்கள் உங்களை மறந்து இருக்கலாம், மனிதர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகளை யாரும் உற்று நோக்கி பார்க்க முடியாதவர்களாய் இருக்கலாம், உங்களுக்கு விடுதலை கொடுக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் பிரசங்கிக்கிற, நாங்கள் அறிவிக்கின்ற இந்த நற்செய்தியின் இயேசு உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்கள் பாவங்களை அவர் மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிறார், உங்கள் துக்கங்களை அவர் சுமந்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். எனவேதான் அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் தேடி வந்தார். வானத்திலே இருந்து மனுக்குலகத்தை, இந்த உலகத்தை தேடி, மனிதர்களை தேடி, பாவத்திலிருந்து விடுதலையாக்க, சாபத்திலிருந்து விடுதலையாக்க, வியாதியிலிருந்து விடுதலையாக்க, துன்பத்திலிருந்து விடுதலையாக்க, வியாதிகளை மாற்ற, துக்கங்களை மாற்ற, உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை கொடுக்க இயேசு இந்த உலகத்திலே தேடி வந்தார். விலை கொடுத்து வாங்க முடியாத பாவ மன்னிப்பை, விலை கொடுத்து வாங்க முடியாத நித்திய ஜீவனை இந்த உலகத்திலே பெற்றுக் கொடுக்க இயேசுவின் இரட்சகர் இந்த உலகத்திலே 2024 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதனாய் அவதரித்தார். அந்த நற்செய்தியை சொல்வதே இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம், அந்த நற்செய்தியை அறிவிப்பதே இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ஆதலால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்செய்தி. உங்களை நேசிக்க, உங்களை விடுதலையாக்க, இந்த உலகத்தின் வாழ்க்கையை முடித்து ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கை நமக்காய் ஆயத்தமாய் இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் இருக்கிறது. மரணத்தின் பின்பு அவனுடைய முடிவு என்ன? அது நித்திய ஜீவன் என்கின்ற பரலோகத்தை மனிதன் சுதந்தரிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே மனிதனை தேடி வந்தார். ஆதலால் இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தகப்பன், தாய், அண்ணா, அக்கா, தம்பிமாரே, சிறுபிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இயேசு உங்களுக்காக தன் ஜீவனை கொடுக்க இந்த உலகத்திலே வந்தார். பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க வந்தார். நித்திய ஜீவனை கொடுக்க அவர் கடந்து வந்தார். ஆதலால் உங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பிரச்சனையாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட தேவையாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கமாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பமாய் இருந்தாலும் அதை மனிதர்களால் மாற்ற முடியாது. ஆனால் நாங்கள் சொல்லுகிற இயேசுவால் அதை மாற்ற முடியும். இயேசு எந்த மதத்துக்கும் சம்பந்தப்பட்டவர் அல்ல. அவர் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. அவர் மனிதனுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்து நித்திய ராஜ்யம் சேர்க்க, பரலோகம் கொண்டு போய் சேர்க்க இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அந்த நற்செய்தியை தான் நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதலால் அருமையான தேவச்சனமே, அருமையான கிராமவாசிகளே, உங்களுக்கு அந்த நற்செய்தி இன்றைக்கு அறிவிக்கப்படுகிறது. இயேசு என்ன ஒரு தெய்வம் உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்களை அன்பு செய்கின்றார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுப்பார். ஆதலால் நம்புங்கள், விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாகுங்கள். இயேசு உங்களை மரண பரியந்தம் நடத்தி பரலோகம் சேர்க்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென்.
Yes,